Hebin Tech எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம வந்து 13500 ரூபாய்க்கு ஒரு கம்ப்யூட்டர் செய்ய போறோம். சோ இது வந்து கம்ப்ளீட்டான ஒரு ஆன்லைன் பிசிக்கான கிட். அது என்னன்னு பாத்தீங்கன்னா மானிட்டர், வெப்கேம், ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே சேர்த்து 13500 ரூபாய்க்கு கம்ப்ளீட்டா நியூ வித் 1 இயர் வாரண்டி. சோ இத தான் நம்ம இந்த பில்ட்ல பண்ண போறோம். சோ இந்த பில்ட்ல நம்ம என்னென்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்றோம்ங்கறத பார்த்துலாம் வாங்க. First processor வந்து பார்த்துடலாம். ஸோ ப்ராசஸர் வந்து இன்டெலோடைய கோர் 2 டியோ 2.93 GHz ப்ராசஸர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் 2 கோர் 2 த்ரெட் இருக்குது. ஸோ ஒரு பேசிக்கான யூசேஜுக்கு இது நல்ல ஒரு ப்ராசஸர். அண்ட் ஸோ இது ஒரு OEM ப்ராசஸர். இதுக்கு 1 இயர் வாரண்டி வருது. ஸோ நம்ம வந்து வாரண்டியோட தான் வாங்கியிருக்கோம். அண்ட் இதுக்கு சப்போர்ட் பண்ணுற மதர் போர்டு வந்து நம்ம செப்ரானிக்ஸ் பிராண்டில் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ G41 சிப்செட் மதர் போர்டு ப்ளஸ் இது வந்து DDR3 ரேம் சப்போர்ட் பண்ணக்கூடிய மதர் போர்டு. இதுதான் மதர் போர்டு. ஸோ இதுக்கப்புறம் மென்டியோடைய 2 DDR3 ரேம் சூஸ் பண்ணியிருக்கோம். இது ஒரு 1600 MHz ரேம். இந்த பிசி பில்டுக்கு இது போதுமானது. ஸோ எதுக்கு 2 ரேம் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டுவல் சேனல் ஒர்க் பண்ணுறதுக்கு தான். ஸோ போன வீடியோவில் பண்ணியிருப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 7K பிசி பில்டு வெறும் CPU மட்டும் 7000 ரூபாய்க்கு பண்ணியிருந்தோம். ஸோ அது ஒரு வீடியோ இருக்குது, ஐ பட்டனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ CPU கூல் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட் உடைய கூலர் ஃபேன். ஸ்டோரேஜுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா Seagate உடைய 500 GB ஹார்ட் டிஸ்க்கு. ஸோ ஆக்சுவலாக இது வந்து நியூ அப்படிங்கிற நிறைய பேர் நம்பிட்டு இருக்கீங்க. ஸோ இது நியூ கிடையாது, இது ஒரு ரீஃபர்பிஷ்ட் ஹார்ட் டிஸ்க்கு. ஸோ லைக் நியூ, அது புதுசு மாதிரியே இருக்கும், ஆனால் பழசு. ஓகேங்களா, இது ஒரு 1 இயர் வாரண்டியோட தான் வருது. ஸோ நம்ம பண்ணுற பில்ட் எல்லாமே வாரண்டியோட தான் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து அசம்பிள் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸின் கேபினெட்டில். ஸோ இது ஃபாக்ஸின்லேருந்து ஜிங் அப்படிங்கிற ஒரு மாடல். அண்ட் கேபினெட்டோடைய ஸோ கேபினெட் பார்க்க இப்படி தான் இருக்கும். இதான் பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணும்போது நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இதுக்கப்புறம் நம்ம இந்த பில்டில் யூஸ் பண்ணுற மானிட்டர் பார்த்தீங்கன்னா லெனோவோடைய 19 இன்ச் மானிட்டர். ஸோ இது ஒரு LED பேக்லைட் கொண்ட மானிட்டர். அண்ட் இது வந்து கஸ்டமருடைய தனிப்பட்ட ப்ரிஃபரன்ஸ், அதனால நம்ம லெனோவோ சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இல்லைனா பட்ஜெட் பிசியில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி, அதுவும் இந்த ரேஞ்ச் பிசிக்கு நம்ம 19 இன்ச்சே செலக்ட் பண்ண மாட்டோம். கஸ்டமர் வந்து ஒரு 19 இன்ச் நல்லா இருக்கும்னு நினச்சனால நம்ம வந்து இந்த மானிட்டர் சூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் கீபோர்ட் மவுஸ் பார்த்தீங்கன்னா பேசிக்கான செப்ரானிக்ஸ் கீபோர்ட் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ K20. அண்ட் மவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆப்டிக்கல் மவுஸ் செப்ரானிக்ஸோட ஏரோ அப்படிங்கிற மாடல் தான். ஸோ இது ஒரு பேசிக்கான பிசி பில்டுக்கு பேசிக்கான கீபோர்ட் மவுஸ் போதுமானது. ஸோ USB Wi-Fi டாங்கிள் வந்து நம்ம செப்ரானிக்ஸ்லேயே சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ஆன்லைன் கிளாஸுக்கு யூஸ் பண்ணுற பிசி. ஸோ கண்டிப்பாக இன்டர்நெட் தேவை. ஸோ நிறைய பேர் இப்போ ஜியோ யூஸ் பண்ணோம். ஸோ ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி ஈஸியாக பேர் பண்ணிட்டு போயிடலாம். அதுக்கு தான் நம்ம இந்த Wi-Fi ஆப் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பிசி பில்டுக்கு நம்ம ஒரு ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சவுண்டு கேட்கணும்லே அதுக்கு இது வந்து செப்ரானிக்ஸோடைய பேசிக்கான ஒரு USB ஸ்பீக்கர். மாடல் பார்த்தீங்கன்னா செப் பெபிள் நியூ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது 2.0 மல்டிமீடியா ஸ்பீக்கர். ஸோ கேட்க நல்லாயிருக்கும். இதோடைய தனிப்பட்ட அன்பாக்சிங் ரிவ்யூ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பண்ணிவிடுவோம். ஆன்லைன் கிளாஸுக்கு இதுதான் முக்கியமாக தேவை. ஏன் வெப் கேமரா. ஸோ வெப் கேமரா வந்து நம்ம லேப்கேர் பிராண்ட்லேருந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு 480p வெப் கேமரா. ஸோ 1 இயர் வாரண்டியோட வருதுன்னு நினைக்கிறேன். இதோடைய ப்ரைஸ் வந்து MRP வந்து 1669 போட்டுறாங்க. ஸோ இது வந்து 850க்கு கிடச்சிது. நம்ம இந்த வெப் கேமரா தான் நம்ம வந்து இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டான ஒரு ஆன்லைன் கிளாஸுக்கு தேவையான ஒரு பிசி. ஓகேங்களா, ஸோ பேசிக்காக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஆன்லைனில் வெப் கேமரா யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். மைக் வந்து இதில் இன்புல்டாக வந்துடுது. ஸோ அதை நான் சொல்ல முடியாது, இதில் இன்புல்ட் மைக் வருது. ப்ளஸ் கேட்குறதுக்கு வந்து ஹெட்ஃபோன்ஸ் தான் யூஸ் பண்ணலான்னு பார்த்தோம். ஸோ அதோட பெஸ்ட்டான ஆப்ஷன் வந்து இந்த ஸ்பீக்கரில் இருந்தனால நம்ம இந்த ஸ்பீக்கரை சூஸ் பண்ணிட்டோம். மற்றபடி வேறு எதுவும் பெருசாக இல்லைங்க. ஸோ பில்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து நம்மளுடைய பிசியை வந்து பண்ணி முடிச்சிட்டோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கோர் ஸ்டுடியோ 2.93 GHz ப்ராசஸர் ப்ளஸ் வந்து 4 GB ரேம் யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் விண்டோஸ் 10 காம்போ. ஸோ அந்த கோர் ஸ்டுடியோட அந்த ஸ்பீடை நீங்கள் பார்க்குறீங்க, இப்போ பார்க்குறீங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ நான் டர்ன் ஆன் பண்ணுறேன். ஸோ பூட்டிங் ஸ்பீட் பார்த்துக்கோங்க. ஸோ இது ஒரு 2009 உள்ள ப்ராசஸர், ஐ மீன் ஒரு டுவல் கோர் ப்ராசஸர் 2.93 GHz தான். இதோடைய பூட்டிங் ஸ்பீட் எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள். எந்த விதமான ஃபாஸ்ட் ஃபார்வர்டு எதுவுமே கிடையாது. Wait and watch. Okay, done. Kupara போட்டுச்சுக்கலாமோ? Yes, nice. Okay. அண்ட் இப்போ நம்ம வந்து ஓஎஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம். ஆக்சுவலாக இன்ஸ்டால் பண்ணி முடிச்ச பிறகு நான் வந்து டேரெக்டாக என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து இங்கே வந்திருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, மினிமமான யூசேஜுக்காக நம்ம ஏதாச்சும் ஒன்று நம்ம ரன் பண்ணி பார்த்தே ஆகணும். இது வந்து நான் ஆன்லைன் கிளாஸுக்கான பிசி அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஜூம் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஆட்டோ கேட் அவங்க வந்து வேணும் அப்படின்னாப்ல, அதனால் ஆட்டோ கேட் வந்து 2014 இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இது இந்த பிசியில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது. ஓகே, ஆட்டோ கேட் ஸ்டார்ட் ஆகிறது கொஞ்சம் டைம் ஆக தான் செய்யும். ஏன்னா வந்து யூஸ்வலாக இது வந்து ஒரு i3 i5 இப்போ கரண்ட் ஜென் ப்ராசஸர் நம்ம வந்து ஓப்பன் பண்ணால் கூட ஆட்டோ கேட் இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் வந்து கொஞ்சம் டிலே ஆக தான் செய்யும். ரீசன் என்ன அப்படின்னா வந்து ஹார்ட் டிஸ்கோடைய ஸ்பீடு தான். ஸோ நம்ம எஸ்எஸ்டி யூஸ் பண்ணலாம். எஸ்எஸ்டி யூஸ் பண்ணால் இன்னும் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போது ஆட்டோ கேடையோட இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. நம்ம ஏதாச்சும் 2 லைன் போட்டு பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சும்மா தான் நம்ம லைன் எடுத்து வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. அதோடைய ஸ்பீட் வச்சு நீங்கள் வந்து கெஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த அளவு கூட ஸ்மூத்னஸ் வந்து என்னுடைய i3 ப்ராசஸரில் வரல. ஸோ i3 ஃபஸ்ட் ஜென்ரேஷன் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் பர்சனலாட்டு. நம்ம வீடியோ எடிட்டிங் எல்லாமே அதில் தான். அதில் கூட இந்த அளவுக்கு ஸ்மூத்னஸ் வந்து 2014 வெர்ஷனில் வராது. இதே ஸ்மூத்னஸ் அங்கே வேணும் அப்படின்னா நம்ம 2010 வெர்ஷன் தான் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இங்கே வந்து ஒரு 2014 வெர்ஷனில் உங்களுக்கு வந்து ஒரு டீசெண்டான யூசேஜ் கிடைக்குது. ஆக்சுவலாக வந்து மதர் போர்டு பார்த்தீங்கன்னா சிப்ரானிக்ஸோட தான், ஆனால் வந்து உள்ள இருக்க சிப்செட் வந்து இன்டலோடது. ஸோ இன்டெல் G41 சிப்செட் ப்ளஸ் வந்து கோர் ஸ்டுடியோ 2.93 GHz ப்ராசஸர் வித் 4 GB ரேம் வந்து சூப்பரான பர்ஃபார்மன்ஸில் இருக்குது. ஸோ 13,000 இந்த பிசி வந்து கண்டிப்பாக ஒர்த்தானது தான். ஸோ நீங்களும் வாங்கி பில்ட் பண்ணுங்க. கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பெஸ்ட் பை லிங்க்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். ஸோ மேபி உங்களுக்கு வந்து பர்சனலாக என்ன கான்டெக்ட் பண்ணி ஏதாச்சும் நீங்கள் பில்ட் பண்ணால் என்ன கான்டெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நிறைய பேர் இன்னும் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ வந்து தயவு செய்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ளஸ் நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் வரும். ஃபேஸ்புக் பேஜ் நம்ம அஃபிஷியலாக வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ட்விட்டர் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே அப்படியே ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய், see you.